அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. தெலுங்கு நடிகரான அல்லு அர்ஜுன் புஷ்பா 2 படத்தில் நடித்த நடிகர். அவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். மக்களே, அவர் கைது எவ்வளவு பெரிய ஒரு தப்பான விஷயம் அப்படிங்கிறதையும் இன்றைக்கே ஹானரபிள் ஹைகோர்ட் ஆஃப் தெலுங்கானா உறுதிப்படுத்தியிருக்கிறது. அவருக்கு 4 வாரம் இன்ட்ரிம் பெயில் கொடுத்துருக்குறாங்க. அந்த இன்ட்ரிம் பெயிலில் அவர் சொல்லப்பட்ட வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா மிகவும் கோர்ட் கடுமையாக போலீஸ் அடைக்கிறாங்க. அது இந்த அளவுக்கு போலீஸ் ஒரு வழக்கை போடுவாங்களா அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு இந்த வழக்கு. என்ன நடந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். புஷ்பா 2 படம் டிசம்பர் 5 ரிலீஸ் ஆச்சு. மக்களே, நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். டிசம்பர் 4ஆம் தேதி இந்த புஷ்பா 2 படத்திற்கான ஒரு ப்ரீமியர் ஷோ அப்படின்னு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ப்ரீமியர் ஷோ அப்படிங்கிறது சந்தியா அப்படிங்கிற ஒரு தேட்டரில் ஹைதராபாத்தில் தெலுங்கானா ஸ்டேட்டில் அமைச்சிருக்கிறாங்க. இரவு இந்த ஷோ மக்களுக்காக போடப்பட்டிருக்க ஒரு ப்ரீமியர் ஷோ தான். இந்த ப்ரீமியர் ஷோக்காக அல்லு அர்ஜுனும் மற்றும் அல்லு அர்ஜுன் குடும்பத்தோடு வராரு. இன்னொரு பக்கம் புஷ்பா 2 அந்த ப்ரொடக்ஷன் டீம் வராங்க. ஸோ மக்களோட உட்காந்து இவங்களோட ரியாக்ஷன்ஸை பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல போலீஸும் இருந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல ரேவதி அப்படிங்கிற 35 வயது பெண்மணி ஸ்டாம்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு தள்ளுமுள்ளால் அவங்க மூச்சு திணற ஆரம்பிச்சிருக்கு. திணற ஆரம்பித்ததுமே போலீஸ் கூட்டத்தை விலக்கி விட்டு அவங்க விசாரிக்கிறாங்க, கை காலை தேய்ச்சி விட்றாங்க. பட் அதுக்குள்ளே அந்த பெண் இறந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய 8 வயது மகனும் இந்த ஸ்டாம்பிட்டில் தள்ளுமுள்ளில் மூச்சு திணற ஆரம்பிச்சிருக்கு. அட்மிட் ஆகிறாரு ஹாஸ்பிட்டலில். இதற்கு பிறகு ரேவதி இறந்து போகிறாங்க. அந்த பையன் அட்மிட் ஆகிறாங்க. இதற்கு பிறகு அல்லு அர்ஜுன் வெளியேற்றப்படுகிறார். அவர் வெளியே போயிட்டு இந்த விஷயம் கேள்விப்பட்டதுமே 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்குறாரு அந்த ரேவதி அப்படிங்கிற பெண்மணிக்கு. ஒரு வீடியோவும் போடுறாரு. வீடியோ என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம், இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததுன்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் சொல்லிட்டு ஒரு வீடியோவும் போயிட்டு அந்த குடும்பத்துக்கு 25 lakh rupees நிவாரணம் கொடுக்குறார். இது முடிந்ததுக்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்த கணவர் வழக்கு ஒன்று கொடுக்குறார். அந்த வழக்கின் அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுகிறது. அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த தேட்டருடைய ஓனரு, தேட்டருடைய மேனேஜரு, இந்த பவுன்சர் டீமு ப்ளஸ் இன்னும் 7 பேர் அரெஸ்ட் பண்ணப்படுகிறார்கள். மொத்தமாக 7 பேர் அரெஸ்ட் பண்ணப்படுகிறாங்க. மொத்தமாக 7 பேரில் பார்த்தீங்கன்னா ஓனர் ஒருத்தவர், மேனேஜர் ஒருத்தவர், 5 பேர் பவுன்சர்ஸில் அரெஸ்ட் பண்ணப்படுகிறார்கள். அதில் 8வது ஆளாக அல்லு அர்ஜுனுடைய பெயரும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அல்லு அர்ஜுன் என்ன பண்ணுறாருனா, இந்த வழக்கில் என் பேரை சேர்த்துருக்குறாங்க, இதை எப்படி சேர்க்குறாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த வழக்கிலிருந்து இவர் பேரை நீக்குவதற்காக ஹானரபிள் ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடுறார். அந்த பெட்டிஷன் ஹியரிங்க்கு வருவதற்கு முன்பே இன்றைக்கு அவர் வீட்டுக்கு போய் அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ். அரெஸ்ட் பண்ணும்பொழுது அவர் மனைவிக்கு முத்தம் கொடுத்துட்டு அவர் ஜீப்பில் ஏறுறதை எல்லாரும் பார்த்துருப்போம் மக்களே. இந்த அரெஸ்ட் எந்த அளவுக்கு ஒரு தேவையில்லாத அரெஸ்ட் அப்படிங்கிறது இன்றைக்கே ஹானரபிள் ஹைகோர்ட்டில் கோர்ட் நீதிபதிகள் கடுமையாக சாடியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணுறாங்க, கொண்டு போய் ஸ்டேஷனில் விசாரிக்கிறாங்க. விசாரித்ததற்கு பிறகு அவர் ரிமாண்டு கூட்டு போகிறாங்க. நம்பள்ளி கோர்ட் அவருக்கு 14 days ரிமாண்ட் கொடுக்கிறார்கள். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க. இன்னொரு பக்கம் இதற்கு முன்பாகவே அவர் ஹானரபிள் ஹைகோர்ட்டில் போட்ட வழக்கும் விசாரணைக்கு வருகிறது. அந்த விசாரணைக்கு வந்த இடத்துல தான் இவர் சைடில் இருக்கக்கூடிய நியாயங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த அளவுக்கு நியாயம் நான் சொல்கிற மக்கள். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், பிபி என்ன பிபி ரிமாண்ட் ரிப்போர்ட்டை படித்து காட்டுறாரு கோர்ட்டில். படித்து காமிச்சிட்டு இந்த மாதிரி ஃபர்தர் ரிமாண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது ஒரு பக்கம் அங்கே லோயர் கோர்ட்டில் விசாரணை போயிட்டுருக்கு. அல்லு அர்ஜுன் அங்கே போய் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் ஹானரபிள் ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரிமாண்டுக்கு பதிலாக கிட்டத்தட்ட இன்ட்ரீம் பெயில் கேட்குறாங்க ஹானரபிள் ஹைகோர்ட்டில். இந்த ஒரு விவாதம் ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சு சொல்லலாம் மக்களே. என்னென்னால் ஃபஸ்ட்டு ஜட்ஜுக்கிட்ட இந்த கேஸ் ஒன்றும் தெரியல, கேஸை விவரிக்கிறாரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். விவரிச்சுட்டு இது ரிமாண்ட் கொடுக்க போகிறாங்க, ரிமாண்டுக்கு லோயர் கோர்ட் போயாச்சு, இந்த இடத்துல ஒரு இன்ட்ரீம் பெயில் வர்றதுக்கு ஹானரபிள் ஹைகோர்ட்டில் இப்படி பெட்டிஷன் மூவ் பண்ணதே தப்பு, அப்படி மூவ் பண்ணிருக்காங்கனால் எங்கள் சைட்லேருந்து நாங்கள், அதாவது போலீஸ் சைட்லேருந்து கவுண்டர் கொடுக்க டைம் கொடுக்கணும், இன்ட்ரீம் பெயில் தரக்கூடாது அப்படின்னு வாதாடுறார். ஸோ ரிமாண்ட் படித்து காட்டுறாரு. எஃப்ஐஆரை படித்து காட்டலை, மற்றெல்லாம் சொல்லிட்டு அவர் முடிக்கிறார். முடித்ததுக்கு பிறகு அல்லு அர்ஜுனுடைய வழக்கறிஞர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த வழக்கில் BNS 105 போட்டிருக்காங்க, விச் இஸ் அ கல்பபிள் ஹோமிசைட். என்ன அர்த்தம் அதுக்கு மக்களே?
ஒருவர் இறந்து விடுவார் என்று தெரிந்தும் வேணுகனே வாலண்டரலி அவருக்கு இறப்பை ஏற்படுத்தும் விதமாக இன்டென்ஷனலாக ஒரு செயலை செய்வது தான் 105 பிஎன்எஸ். ஸோ இந்த ஒரு வழக்கில் 105 பிஎன்எஸ்ஸை இவர் மேலே போட்டிருக்காங்க எஃப்ஐஆரில். இது எப்படி சாத்தியமாகும் கேட்குறாரு வழக்கறிஞரான அல்லு அர்ஜுன் வழக்கறிஞர், அவர் சீனியர் கவுன்சில். ஏன்னா அந்த பெண்ணும் அந்த ஒரு பெண் இறந்து விடுவார்கள் அப்படிங்கிற எண்ணத்தில் இவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறாங்க. அப்போ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்கிறார், இல்லைங்க இவர் அந்த ஒரு தேட்டருக்கு வந்ததுனால தான் தலைமொழி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறார். அப்போது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்னதுக்கு வக்கீல் சொல்கிறாரு, அவர் ஆக்டராக இருக்கிறதுனாலேயே அவர் தேட்டருக்கு வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் எல்லாம் கேட்டிருக்காரு. அவருடைய பர்சனல் லிபர்ட்டியை நீங்கள் இன்ஃப்ரென்ச் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. அவர் தேட்டருக்கு வராரு. தேட்டர் வருவதற்கு முன்பாகவே இந்த ப்ரொடக்ஷன் டீம் தான் இந்த ஷோ அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் டீம் தான் ஃபுல் எக்ஸ்பென்சஸை பார்த்துக்கிறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் டீம் தான் அந்த உள்ள லோக்கல் போலீஸுக்கு இந்த மாதிரி நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பந்தோபஸ்து அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் டீம் முன்பாகவே எழுத்துப்பூர்வமாக தேட்டருக்கும் ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. லெட்டரையும் காட்டுறாரு ஹைகோர்ட்டில், இந்த மாதிரி அல்லு அர்ஜுன் வரப்போகிறாரு அப்படின்னு லெட்டர் போட்டிருக்காங்க. இதற்கு மேல் என்ன செய்ய வேண்டும்? காவல்துறைக்கு தெரியும், தேட்டருக்காரங்களுக்கு தெரியும், எழுத லெட்டருக்கான காப்பி இங்கே இருக்குது. இது மாதிரி என்ன பண்ண நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. இந்த இடத்துல எதுவும் பேச முடியல. அதற்கு பிறகு இவர் வாலண்டியராக டெத் ஏற்படுத்துகிற மாதிரி என்ன நிகழ்ந்துக்கிட்டாரு? உதாரணத்துக்கு அவர் சொல்கிறாரு, ராயீஸ் அப்படின்ற ஒரு ஷாருக் கான் திரைப்படம். அந்த திரைப்படத்திற்கு விளம்பரப்படுத்துவதற்காக பப்ளிசிட்டிக்காக என்ன பண்ணுறாரு, ஷாருக் கான் அவர்கள் ட்ரெயினில் மக்களோட பயணம் பண்ணுற மாதிரி அவர் ட்ரெயினில் வந்து ஏறுறார். இப்படி ஏறும்பொழுது மக்கள் அங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாம் கத்த ஆரம்பித்தோடனே அவர் அங்கேருந்து பந்துகள் பால்ஸை தூக்கி போடுறார் மக்கள் மேலே. அங்கே இடத்துல ஒரு ஸ்டாம்பிட் ஏற்படுது. அதேமாதிரி அவர் வந்து அவரோட ஜாக்கெட்டை கழட்டி தூக்கி மக்கள்கிட்ட எறிகிறார், க்ளோத்தை தூக்கி மக்கள்கிட்ட எறிகிறார். எல்லோரும் அந்த கிளாத்தை பிடிக்கிறவுக்கும் பாலை பிடிக்கிறதுக்கும் வந்து போய் தள்ளுமொழி ஏற்பட்டு எல்லாம் மேலே மேலே விழுந்து அது ஒரு பெரிய கலைபுரம் ஏற்படுது. இது எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுகிறது. இந்த எஃப்ஐஆரில் என்ன சொல்கிறாங்க கோர்ட்னால், அங்கே கோர்ட்டில் சொல்கிறாங்க, பாம்பே கோர்ட்டில், இதில் எந்த விதத்திலையும் ஹீ இஸ் நாட் கிரிமினலி லையபிள் அப்படின்றாங்க. அவர் மக்கள் மேலே பாசத்தில் தூக்கி போடுறார். அந்த மக்கள் எடுக்கிறதுக்காக உருண்டு பிறண்டு அவங்க மேலே மேலே விழுந்தால் இதுக்கு எப்படி அவர் லையபிள் ஆக முடியும் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாமல் அடுத்த சொல்கிறாங்க, இந்த பெண், இந்த இறந்து போன பெண்மணி ரேவதி அப்படிங்கிற பெண் 35 பெண்மணி இருந்தது கிரவுண்ட் ஃப்ளோரில். ஆனால் நடிகர் இவர் படம் பார்த்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். ஏன்னா ஜென்ரலாக நம்ம தெரியும் மக்களே, எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் அவர் வந்தாங்கன்னா வேறு பால்கனியில் தான் படம் பார்க்க வைப்பாங்க, பாக்ஸில் படம் பார்க்க வைப்பாங்க. கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் படம் பார்க்க வைக்க மாட்டாங்க. ஸோ பால்கனியோ ஒரு பாக்ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருப்பாங்க. இவர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்து கையை ஆட்டுறார். எந்த விதமான ஃபிஷி திங்கும் பண்ணல. நோ ப்ரோஆக்டிவ் வாஸ் டன். இப்போ ஷாருக் கான் பண்ண மாதிரி பந்தை தூக்கி போகிறது, கந்தை தூக்கி போடலாம் பண்ணல. அவர் பாட் நிற்கிறார். அந்த பெண் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறாங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. போலீஸ் தான் இந்த கூட்ட நெரிசலை பார்க்க வேண்டும். அதை அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால ஒரு பெண் இறந்து போகிறான்றதுனால இந்த பழியை தூக்கி ப்ரொடக்ஷன் டீம் மேலேயும் தேட்டர் மேலேயும் எங்கள் கிளைண்ட்டு மேலேயும் எப்படி போட முடியும்னு வந்து வாதாடுகிறாரு. இது வேலிட் பாயிண்ட் மக்களே. அதாவது இந்த இடத்துல இன்னொரு வாட்சி சொல்கிறாங்க, இல்லை அவருடைய பவுன்சர்ஸ் தான் அந்த 8 வயசு பையனை அப்படி தள்ளுறாங்க, கை வச்சு தள்ளுறாங்க. ஆனால் அந்த பையன் நிலை குறைஞ்சு போகிறான். அதற்கு பிறகு இவங்க நிலை குறைஞ்சு போகிறாங்க. இந்த பெண்மணி பையனை பிடிக்க போகிற பண்ணுறாங்க. அப்போ கேட்குறாங்க, பவுன்சர்ஸ் எங்கே இருந்தாங்க? கிரவுண்ட் ஃப்ளோர். இவர் எங்கே இருந்தார்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அப்போ எப்படி இவர் வந்து இதுக்கு காரணமாக முடியும்? இவர் வந்து ஆக்டர்ன்ற காரணத்தினாலேயே இவர் சினிமா தேட்டருக்கு வரக்கூடாது அப்படின்னு அவருடைய பர்சனல் லிபர்ட்டியை எப்படி நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நியாயமான ஒரு வாதம் சொல்லலாம் மக்களே. ஆனால் எதுவுமே கையை ஆற்ற எதுவும் பண்ணவே இல்லை. இவர் போய் மேலே நிற்கிறாரு, மக்கள் தள்ளுமுள்ள ஆடுறாங்க. திஸ் இஸ் அன் ஆக்சிடெண்ட். அப்போ சொல்கிறாங்க, உதாரணத்துக்கு பொலிட்டீஷியன்ஸ் ரேலி போகிறாங்க. ரேலி போகும் பொழுது அங்கே தள்ளுமொழி ஏற்பட்டு யாராவது உள்ளே இருக்க அங்கே சுற்றி உள்ள மக்களுக்கு ஏதாவது ஏற்பட்டுருச்சுனால் இதை விபத்துன்னு சொல்லுவீங்களா, இல்லை கல்ப சொல்லுவீங்களா? கல்ப அப்படின்னால் வாலண்டியராக பண்ணுறது. வாலண்டியராக இவர் போய் அந்த பொண்ணை இழுத்து போட்டு ஏதாவது கீழே கவுத்து போட்டு மிதிச்சிட்டாரா? எதுவுமே செய்யலை. எப்படி செக்ஷன் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு கேட்குறாரு. அடுத்த செக்ஷன் போடப்பட்டு பிஎஸ் 118 போட்டிருக்காங்க மக்கள். அதாவது 118 அப்படிங்கிறது ஒரு ஹார்ம்ஃபுல் வெப்பனை வச்சு ஒருத்தவங்களை தாக்குவது. ஒரு என்ன வெப்பன் வச்சுருந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து ஆக்சுவலாக என்ன கொடுமைனா மக்களே,
ஒரு தெலுங்கானா போலீஸில் இந்த அளவுக்கு எஃப்ஐஆரை ஒரு லூஸ்னப்பா எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வேடிக்கையாக இருக்குது. வார்த்தை போட்டிருக்காங்களாம், டெத்து நடக்க போகுது என்ற எண்ணத்தில் தான் அல்லு அர்ஜுன் வந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. எப்படிங்க அவர் வருவார்? அவர் ஜோசிகாரரா, நடிகரா? ஸோ இந்த அளவுக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வேடிக்கையாக இருக்குது மக்களே. ஸோ பிஎன்எஸ் 118 என்ன வெப்பன் உபயோகப்படுத்தினார் அப்படிங்கிற எந்த ஒரு தகவலையும் கொடுக்கல. ஸோ நோ டாக்குமெண்ட் வாஸ் ப்ரொடியூஸ்ட். அடுத்தது பிஎன்எஸ் 116 டெத் காஸ்ட் டியூ நெக்லிஜென்ஸ். இதற்கு அதிகபட்ச தண்டனையே 5 இயர்ஸ் தான். அப்படி நீங்கள் இந்த வழக்கு போட்டிருக்கிறது பிரைமா ஃபேஸியாக இருந்தாலுமே நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கணும். அவர் விசாரணைக்கு வந்திருப்பார். எதுவுமே பண்ணாமல் வந்து வீட்டில் அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அவனுடைய வழக்கறிஞர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஹி கோட்ஸ் அ சூப்பர்ப் கேஸ் மக்கள். இன்ட்ரிம் பெயில் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி அர்னாப் கோஸ்வாமியோடைய கேஸ் வந்து இங்கே உதாரணத்தை காட்டுறாரு. என்ன சொல்கிறாருனால், அர்னாப் கோஸ்வாமியோடைய கேஸில் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி லோவர் கோர்ட் கூட்டு போகிறாங்க. லோவர் கோர்ட் கூட்டு போனதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் அவசரமாக ஒரு வழக்கு பதிவு பண்ணப்பட்டு மதியமே ஈவினிங்கே அந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வருது. அதாவது ஒரு கேஸை ரிமாண்ட் ரிப்போர்ட் எழுதி கொண்டு போய் லோவர் கோர்ட்டு போனதுக்கு பிறகு கூட ஹைகோர்ட்டில் இன்ட்ரிம் பெயில் கொடுக்கப்பட்டிருக்கு அர்னாப் கோஸ்வாமி கேஸில். இங்கே அப்படி கிடையாது. இங்கே ஆல்ரெடி இந்த கேஸ் வந்து விடுவிக்க கோரி அவர் வழக்கு போட்டு அந்த வழக்கிற்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. ஸோ ரிமாண்டுக்கு முன்னாடியே இந்த வழக்கு போடப்பட்டாகிவிடுது ஹைகோர்ட்டில். அப்போது இது பிரைமா ஃபேஸியான ஒரு வழக்கு எடுத்து விசாரிப்பதற்கு இந்த வழக்கில் இவ்வளவு லூப்போல்ஸ் இருக்கிறது. இந்த வழக்கில் எப்படி நீங்கள் அல்லு அர்ஜுனை உள்ளே வந்து அக்யூஸ்டாக சேர்த்திங்கன்றதுக்கே இவ்வளோ விஷயம் இருக்குது. பட் நான் வந்து மெடிஸ்குள்ளே போக விரும்பலை, ஏன்னா ட்ரையலில் பார்த்துக்குறோம். ஆனால் இப்போதைக்கு அவருக்கு ரிமாண்ட் என்னருக்கு அவசியம் வேண்டி கிடக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவர் வந்து தேட்டருக்கு போய் படம் பார்த்ததுனால, நடிகர்ன்றதுனாலேயே அவர் தேட்டருக்கு படம் பார்க்கக்கூடாது அப்படி இந்த ரூல்ஸும் கிடையாது. இன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு போலீஸ்க்கு, எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த பெண் விழுந்து அந்த தள்ளுமுள்ள இறந்தது கிரவுண்ட் ஃப்ளோரில், இவர் இருந்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். இவ்வளோ விஷயம் இருந்தும் ஏன் இதுக்கு ரிமாண்ட் தேவை அப்படின்னு கேட்குறாரு. இதற்காக 4 வீக்ஸ் இன்ட்ரிம் பெயில் கேட்குறாரு மக்களே. இது நடந்துக்கிட்டு இருக்கிறப்பயே வந்து லஞ்ச் பிரேக் விடுறாங்க. லஞ்ச் பிரேக் விடப்படுகிறது. லஞ்ச் பிரேக் அப்புறம் அல்லு அர்ஜுனை வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க. ரிமாண்ட் பண்ண உடனே ரிமாண்ட் பண்ணதுக்கான செய்தி நீதிபதிக்கு வருகிறது. வந்ததுக்கு பிறகு கேட்குறாரு பிபி கிட்ட, என்ன சொல்கிறீங்க பிபி அப்படிங்கிறார். இல்லை, இதுக்கு வந்து இங்கே லோயர் கோர்ட்டில் பண்ணுறது தான் சரியாக இருக்கும், ஹைகோர்ட்டில் பண்ணாண்டா. இல்லையே, அவர் வந்து எல்லாத்தையும் கையில் கொடுத்துருக்காரு. எஃப்ஐஆர், அட்டஸ்டட் எஃப்ஐஆர் காப்பி இருக்குது, ப்ராப்பர் எஃப்ஐஆர் காப்பி இருக்குது. இது எஃப்ஐஆர் படித்து பார்த்தா எனக்கு தெளிவாக தெரியுதே அப்படிங்கிறார். இப்போ எஃப்ஐஆர் படித்து பார்த்தாலே இதை வந்து இந்த அளவுக்கு மேலிடலாம்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதனால் அல்லு அர்ஜுனுக்கு 4 வாரங்கள் இன்ட்ரிம் பெயில் கொடுத்துருக்காங்க மக்களே. அந்த இன்ட்ரிம் பெயில் ஆர்டர் வந்து அவர் கோர்ட்டுக்கு செல்வதற்கு, அதாவது நீதிமன்றத்துக்கு சென்று அங்கேருந்து அவர் ப்ரிசனுக்கு போகிறதுக்கு முன்பாக இது பிரிண்ட் ஆகி வெளியே வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு இது வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஸோ அவர் வந்து இப்பொழுது ப்ரிசனுடைய வாசலை மிதிக்க போகிறாரா, இல்லை ப்ரிசனுடைய வாசலை மிதிப்பதற்கு முன்பாகவே இன்ட்ரிமுடைய பெயில் ஆர்டர் வந்து பிரிண்ட் ஆகி வந்து அதை கொண்டு ப்ரிசன்லேயும் அவங்க நீதிபதிட்டையும் கொடுத்து அவருக்கு பெயிலில் வெளியே வர போகிறாரா அப்படிங்கிறது இங்கே சுவாரஸ்யமாக நடக்கக்கூடிய விஷயம் மக்களே. சினிமாவை மிஞ்சக்கூடிய ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிந்த மக்களே, இந்த வழக்கில் இப்படிப்பட்ட ஒரு அரெஸ்ட் அண்ட் ரிமாண்ட் அப்படிங்கிறது அவசியமற்ற விஷயம்தான். ஜென்ரலாக வார்த்தை சொல்கிறாரு ஹைகோர்ட்டில், காவல்துறைக்கு எல்லாம் தெரிவிக்கப்பட்டும் அவங்களோட நெக்லிஜென்ஸை, ஒரு இறப்பு ஏற்பட்டுருச்சு, இறந்து போயிட்டு ஒரு பெண்மணி இறந்து போயிட்டாங்க, அவங்க நெக்லிஜென்ஸை மறைப்பதற்காக அந்த பழியை தூக்கி மற்றவங்க மேலே போகிறது எப்படி சரியாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது ரொம்ப நியாயமான கேள்வியாக இருக்கின்றது. இவ்வளோ இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அல்லு அர்ஜுன் வரப்போகிறான்னு சொல்லிட்டாங்க, காவல்துறைக்கும் தெரிகின்றது, அதிகப்படியான ஆட்களை போட வேண்டிய பொறுப்பு யாருடையது அப்படின்ற கேள்வி இருக்கிறது. இதெல்லாம் மீறி அல்லு அர்ஜுன் மேலே ஒரு ரிமாண்ட் ரிப்போர்ட் எழுதி ரிமாண்டு கொண்டு போயிருக்கிறது அப்படிங்கிறது தெலுங்கானா போலீஸ் எந்த அளவுக்கு ஒரு அடுத்தவங்க மீது பழியை போடுவதற்கு ஒர்க் பண்ணுறாங்கன்றதை பார்க்க முடிகின்றது மக்களே. அல்லு அர்ஜுனுக்கு 50,000 ரூபா பர்சனல் பாண்ட் போட சொல்லியிருக்காரு நீதிபதி அவர்கள். 4 வீக்ஸ் இன்ட்ரிம் பெயில் கொடுத்துருக்காங்க. பிபி கேட்குறாரு அடுத்த வார்த்தை, 4 வாரத்துக்கு அப்புறம் அவர் சரண்டர் ஆகலாம் கேட்குறாங்க. அப்போ ஜட்ஜ் சொல்கிறாரு பார்க்கலாம் அப்படிங்கிறார். ஸோ என்ன அர்த்தம்னா மக்களே, 4 வாரத்திற்குள் இவருக்கு லோயர் கோர்ட்டில் ப்ராப்பர் பெயில் என்பது எடுக்கப்படலாம், அல்லது இங்கே ஹைகோர்ட்டில் ஒரு குவாஷ் பெட்டிஷன் கூட போடலாம். அந்த குவாஷ் பெட்டிஷனின் படி இந்த எஃப்ஐஆரில் இவர் பேரே தேவையில்லை, சேர்க்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இவருக்கு குவாஷ் கூட நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மக்களே.
சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப சரியான வார்த்தை மக்களே. இவர் நடிகர் என்பதாலேயே இவருடைய பர்சனல் லிபர்ட்டி அப்படிங்கிறத நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அண்ட் ப்ராப்பராக எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்து லெட்டர் கொடுத்து இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணி இவர் தியேட்டருக்கு வரார். அப்படி வரும்பொழுது தள்ளுமுள்ள இடம்பெறாமல் பார்த்து கொள்ள வேண்டியது காவல்துறையின் கடமை, அல்லு அர்ஜுன் கடமை கிடையாது. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இவர் ஃபர்ஸ்ட் ரோலுக்கு போய் படம் பார்க்குறாரு, கிரவுண்ட் ஃப்ளோரில் அவங்க படம் பார்க்குறாங்க. ஒரு நடிகரை பார்ப்பதற்கு ஆர்வம் மக்களுக்கு இருக்கத்தான் செய்யும். வார்த்தை தெளிவாக சொல்கிறாங்க. ஒரு ரேலி போகிறாரு, ஒரு அரசியல் ரேலி போகிறாருன்னா அந்த பொலிட்டிஷியன் ரேலி போகும்பொழுது சில பேர் தள்ளுமுள்ள விழுந்து அது அடிபட்டு தப்பு ஏற்பட்டுருச்சுனால் விபத்துன்னு சொல்லுவீங்களா, இல்லை அந்த பழியை தூக்கி அரசியல்வாதி மேலே போட்டு அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுவாங்க கேட்குறாரு. ரொம்ப நியாயமான வார்த்தை. விபத்துன்னு போட்டு முடிச்சிருவாங்க. அப்போ இங்கே மட்டும் ஏன் அல்லு அர்ஜுன் மீது ஒரு வழக்கு போட்டு ரிமாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.